தோல்வியை தழுவும் திமுக, அடித்து கூறும் கருத்து கணிப்பு, திட்டமிட்டு மறைக்கப்படும் உண்மை. தமிழகத்தில் தேர்தல் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அரசியல் சூழல் நாளுக்கு நாள் பரபரப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பல முன்னணி ஊடக நிறுவனங்களும் தனியார் ஆய்வு அமைப்புகளும் மாநிலம் முழுவதும் கள ஆய்வுகள் மேற்கொண்டு மக்களின் அரசியல் மனநிலையை அறிய கருத்து கணிப்புகளை நடத்தியது. ஆனால் அந்த ஆய்வுகளின் முடிவுகள் இதுவரை பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிடப்படாமல் இருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. ஜனநாயகத்தின் முக்கிய தூணாக கருதப்படும் ஊடகத்துறையின் செயல்பாடுகள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் கேள்விகள் எழும் நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகளில் பலவும் தற்போதைய ஆளும் கட்சிக்கு சாதகமாக அமையவில்லை என்பதாலேயே அவை வெளியிடப்படாமல் தடுக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பரவலான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. மக்களின் உண்மையான கருத்துக்கள் வெளிப்பட்டால் அது அரசியல் சமநிலையை பாதிக்கக்கூடும் என்ற அச்சத்தால் சில சக்திகள் அழுத்தம் கொடுத்து வருகிறார்களா என்ற சந்தேகமும் அதிகரித்து வருகிறது. மேலும் அரசின் செயல்பாடுகளை விமர்சன ரீதியாக ஆய்வு செய்ய வேண்டிய ஊடகங்கள் ஒருதலைபட்சமாக ஆளும் கட்சியின் சாதனைகளை மட்டுமே முன்னிறுத்தும் வகையில் செயல்பட்டால் அது ஊடகத்துறையின் நடுநிலைத்தன்மையை பாதிக்கும் என்ற கருத்துகளும் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றன. கடந்த சில மாதங்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வுகள் மற்றும் கருத்து கணிப்புகளில் அரசியல் மாற்றம் குறித்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் உருவாகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் தற்போதைய ஆட்சியின் மீது அதிருப்தி அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் புதிய அரசியல் மாற்றத்தை வலியுறுத்தி உருவாகியுள்ள தமிழக வெற்றி கழகம் போன்ற புதிய கட்சிகளுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு அதிகரித்து வருவதாகவும் அந்த ஆய்வுகள் சுட்டிக்காட்டுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்தகைய கருத்து கணிப்பு தகவல்கள் வெளியானால் அது தேர்தல் அரசியல் சூழ்நிலையிலும் கட்சிகளின் வியூகத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அவை வெளியிடப்படாமல் தடுக்கப்படுகின்றனவா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கருத்து கணிப்புகளை வெளியிடும் சுதந்திரம் கூட இல்லாத சூழ்நிலை உருவாகி இருந்தால் அது ஆரோக்கியமான ஜனநாயக அமைப்புக்கு ஏற்றதல்ல என்ற கருத்தும் வலுத்து வருகிறது. இதற்கிடையில் தகவல்களை மறைப்பது அல்லது கருத்து கணிப்புகளை வெளியிடாமல் வைத்திருப்பது மக்களின் வாக்கு முடிவுகளை மாற்றாது. மாறாக ஊடகங்களின் மீது பொதுமக்கள் வைத்துள்ள நம்பிக்கையே பாதிக்கும் என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளன. ஒருதலைபட்சமான தகவல்களை மட்டும் வெளியிட்டு தங்களை நடுநிலையான ஊடகங்களாக கூறிக்கொள்ள முடியாது என்ற கருத்தும் பல்வேறு தரப்புகளில் இருந்து வலியுறுத்தப்படுகிறது. இந்த நிலையில் வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கான போட்டியாக மட்டுமல்லாமல் ஊடகத்துறையின் நம்பகத்தன்மை மற்றும் நேர்மைக்கான ஒரு முக்கியமான சோதனையாகவும் அமையப் போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களின் உண்மையான தீர்ப்பை எந்த சக்தியும் நிரந்தரமாக மறைத்து வைக்க முடியாது என்பதே அரசியல் வட்டாரங்களில் தற்போது அதிகம் பேசப்படும் முக்கியமான கருத்தாக உள்ளது.